2 திராவிட இயக்கங்கள் ஒரு இயக்கத்தை அழிப்பது முதல் வேலை. எடப்பாடி காணாமல் போய் விடுவார், பாஜக ஆட்சி வந்து. அதிமுக வாக்கு வங்கி சரியில்லை, இதுதான் கணக்கு. 4 இருக்கு, 7 இருக்கு, 100 கூட இல்லை. ஒரே ஆள் எடப்பாடி தலைமையில். கொள்கையே இங்கே கிடையாது, கொள்ளை தான் கொள்கை. என்டிஏ அலைன்ஸ் சார், நேற்று வந்து மோடி வந்துட்டு போயிருக்காரு மதுராந்தகம். என்டிஏ பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் சொல்றாரு. என்டிஏ பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்களா? ஃபர்ஸ்ட் வழியக்க திணிக்கப்படுகிறது. டபுள் இன்ஜின் திடீர்னு என்ன இங்கிருந்து டபுள் இன்ஜின் வருது அப்படின்னு யோசிச்சு சார், என்ன காரணம்? இதுக்கு காரணம்னா இப்ப அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு இல்லாம இருக்கு. என்ன காரணம்னா, இவன் திருடி அவன் காப்பாத்துறான், அவன் திருடி இவன் காப்பாத்துறான். ஆனா பிஜேபி வர்றப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தன்னைத்தானே அதிமுகன்றதை நிரூபித்துக் கொள்ளுது. அதிமுக அடுத்த பிஜேபி பிடிச்ச மாதிரி காமிச்சுக்கிறார் சார். இங்க 2 திராவிட இயக்கத்துல ஏதாவது ஒண்ணு காலி பண்ணாதான் இங்க தாமரை மலர். RSS எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற வேலையாட்கள் தான் அமித்ஷா மோடியும். வேலை செய்யலைன்னா தூக்கிடுவான், தூக்கிட்டு வேற அமித்ஷா மோடி உருவாக்கிடுவான். இந்திய அலைன்ஸ்ன்றது மக்கள் மத்தியில மெர்ஜ் ஆயிடுச்சா? மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அந்த இந்திய அலைன்ஸை? மக்கள் ஏத்துக்கிறோம்? இல்ல அங்க அதிமுக தான் என்டிஏ தான் அதிமுக. என்டிஏ அதிமுக பேரே சொல்றது இல்லையே சார். அது அவர்களுக்கான அஜெண்டா சார். அந்த சாதியை இன்னைக்கு வரைக்கும் கட்டி காப்பாத்துறது அது பாஜக. இதுதான் திமுகவுடைய அறுவடை. இதை உடைச்சு எடுக்கணுமையா இருந்தா பெரியார ஆரம்பிக்கிறார். நீதி கட்சி வருது. நீதி இல்லடா, எங்களுக்கு நீதி இல்லடா, நீதி கொடுக்கடா, தான் நீதி கட்சி. எங்களால போராட முடியல, எங்களால தியாகம் பண்ண முடியல. பார்ப்பனர்களே, எங்க பையல படிக்க வைங்கடா, எங்களை அன்டச்சபிள் சொல்லாத, எங்களை வேட்டி கட்ட விடுறா, செருப்பு போட விடுறா. திமுக மேல பிஜேபிக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சினா ஏன் திமுக தோக்கடிக்குன்னு இவ்வளவு வெறியா இருக்கிறாங்க இந்த தேர்தலில்? இல்ல, இப்ப இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பு தான் இங்க அரசியல். இந்திய அளவுல எல்லா மாநிலங்களும் பாஜக ஏத்துட்டாங்க, ஏன் தமிழ்நாடு ஏத்துக்க மாட்டேங்குது? அவனுக்கு இது தமிழ்னால வேப்பங்காயா கசக்குது. தமிழர்களை அழித்து ஒழிக்கணும். RSS தமிழர்களை அழித்து ஒழிச்சிட்டா இந்த மண் சமஸ்கிருத மண். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்டிஏ அலைன்ஸ் சார், நேற்று வந்து மோடி வந்துட்டு போயிருக்காரு மதுராந்தகம். அடுத்து தமிழ்நாட்டு மக்களே என்டிஏ கூட்டத்தை விரும்புகிறார். கடைசி வரைக்கும் அவர் பேசி முடிச்ச உரையில் அதிமுகன்ற பேரே வரல. என்டிஏ பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் சொல்றாரு. என்டிஏ பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்களா? ஃபர்ஸ்ட் வழியக்க திணிக்கப்படுகிறது. அவர் டபுள் இன்ஜின் கவனிச்சிங்களா? ரொம்ப கவனிச்சேன் சார். டபுள் இன்ஜின் திடீர்னு என்ன இங்கிருந்து டபுள் இன்ஜின் வருது அப்படின்னு யோசிச்சேன் சார், என்ன காரணம்? இதுக்கு காரணம்னா, இப்போ அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு இல்லாமல் இருக்கு. என்ன காரணம்னா, இவன் திருடி அவன் காப்பாத்துறான், அவன் திருடி இவன் காப்பாத்துறான். அதை காலங்காலமாக நடந்து. இப்போ அமித்ஷா சொல்றாரு, யோ எதிர்கட்சி அரசியலை பண்ணியா, திமுகவை அரசியல் பண்ணியான்னா நைட்டா எல்லா பொருளும் கட்டிட்டு எடுத்துருக்க ஆளுநர் பார்த்து ஊழல் பண்ணியிருக்கான். இது எப்போ பண்ணியிருக்கணும்? ஆட்சிக்கு வந்து எப்பயோ பண்ணியிருக்கணும். ஏன்னா இவங்க ஊழல் பண்ணதை அவன் காப்பாற்றுறான். யாரு? திமுக. நேருவை வேலுமணி காப்பாற்றுறாரு, வேலுமணியை நேரு காப்பாற்றுறாரு. இதுதானே ஆட்சி. அப்போ மக்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லை, வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை. அதனால தான் விசில் சத்தம் பெருசாக கேட்குது. அது ஒரு பக்கம் புரியுது இல்லை? அதுதான் பக்கம் இல்லை சார். ஏன் விசில் சத்தம் பெருசாகிட்டே போகுது? திமுக அதிமுகக்கு எதிராக. அதிமுக அந்த விசில் எப்படியா நம்ம ஊர் பக்கம் வருமா? நிலைமை பாருங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட கட்சி எடப்பாடி. இந்த விஜய் இந்த பக்கம் எங்கேயாவது வருவாரா? வந்தால் நம்ம நேராக நாற்காலிக்கு போயிடலான்னு அவர் யாரை எதிர்பார்க்குறாரு? விஜய் எதிர்பார்த்துரு, விசில எதிர்பார்க்குறாரு. திமுக என்ன நினைக்குது? இந்த விசில அதிமுக பக்கம் போயிடக்கூடாது. அதிமுக போனால் அது அடிச்சிடும். இப்போ டெப்ரிசிட்டே திமுக அதிமுகவுக்கு 21 தேர்தலில் 3.5%. முஸ்லீம், கிறிஸ்துவன், தலித்து, வைகோ, 2 கம்யூனிஸ்ட்டு, வேல்முருகன் எல்லாம் இருந்து எவ்வளவு? 3%. பக்கம் அன்டச்சபிள் கட்சி எது? பாஜக இருந்து 3%. அப்போது அதிமுக வாக்கு வங்கி சரியில்லை, இதுதான் கணக்கு. 4 இருக்கு, 7 இருக்கு, 100 கூட இல்லை. ஒரே ஆள் எடப்பாடி தலைமையில் 66 எம்எல்ஏ எடப்பாடி நம்பி தான் ஓட்டு போட்டான். ஓபிஎஸ் நம்பி ஓட்டு போட்டானா? இல்லை டிடிவி நம்பி ஓட்டு போட்டானா? சசிகலா நம்பி ஓட்டு போட்டானா? யார் நம்பி? அந்த அதிமுக கட்சிக்கு யார் அடையாளம்? இப்போதைக்கு எடப்பாடி தான் இருக்கு. இப்போதைக்கு எடப்பாடி தான். இல்லை, அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தான். அதுதான் அம்மா மறைவுக்கு தான் எடப்பாடி கேரக்டர் வருது. அப்போ
இந்த கட்சியை இவர் காப்பாற்றுவார் முடிவு பண்ணி இவருடைய ஸ்டைல் என்ன, எல்லாம் பங்கு போட்டு எடுத்துக்க, எனக்கு வேண்டாம். பாமக, டிடிவி இல்லை, அது இல்லை கட்சிக்காரன் சொல்கிறேன். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், ஒன்றியம், நகரம் எல்லாம் திருடி நீயே வச்சுக்கடா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அவர் ஸ்டைல். எனக்கு ஹைவேஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். ஹைவேஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அங்கே 3 லட்சம் கோடி இருக்குது, நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். இது அவர் ஸ்டைலு. அப்போ உள்ளாட்சியில் வேலுமணி அது ஒரு 3-4 லட்சம் கோடி நான் எடுத்துக்கிறேன். என்ன, நான் உங்களுக்கு தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். பார்ட்டி ஃபண்டுன்னு சசிகலா போல் கேட்கவே மாட்டேன். இதுதான் எடப்பாடி தலைவரான கதை. ஜெயலலிதா, சசிகலா இருக்கும்போது எல்லாம் தூர் போட்டு வலிச்சிட்டு போயிடுவானுங்க. இப்போ நீயே வச்சுக்கப்பா, நல்ல தலைவனாக இருக்கா. இதுதானே கொள்கை. இங்கே கொள்கையே இங்கே கிடையாது, கொள்ளை தான் கொள்கை. 50 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்குவான், 1 கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்குவான், ஜெயிப்பான், எம்எல்ஏ ஆவான், மந்திரி ஆவான். அப்புறம் இது 50 கோடி வசூல் பண்ணுறது. இப்படி தான் அரசியல். இந்த அரசியலில் திமுகவுடைய பெரிய பேக் போன பாஜக பூதம். பாஜக அதிமுக அரசியல் என்ன, திமுக ஊழல், இது பரவாயில்ல. புரியுதா? இதை தாண்டி எந்த சிந்தனையும், எந்த தத்துவங்களும், எந்த சித்தாந்தங்களும் எதுவுமே இல்லை சார். ஆனால் பிஜேபி வர்றப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தன்னைத்தானே அதிமுகன்றதை நிரூபித்துக் கொள்ளுது. அதிமுக அடுத்த பிஜேபி பிடிச்ச மாதிரி காமிச்சுக்கிறார் சார். இங்கே 2 திராவிட இயக்கத்தில் ஏதாவது ஒன்று காலி பண்ணால் தான் இங்கே தாமரை மலரும். இது ஒரு அஜெண்டா. ஒரு திமுக அழிக்கணும், இல்லை அதிமுக அழிக்கணும். ஒன்று அழிச்சா தான் அந்த இடத்த பாஜக பிடிக்க முடியும். இந்தியா முழுக்க பாலிடிக்ஸ் பண்ணுறோம். இங்கே எங்கே திரும்பினாலும் பாஜக பூதம்னு 40 சீட்டை டெல்லியிலே நமக்கு ஆட்டம் காண வைக்கக்கூடிய பேஸ் தமிழ்நாடு. அப்போ இதை ஒழிச்சே ஆகணும். ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும், அதிமுகவை தூக்கணும். அதிமுகவை தூக்கணும். இந்திய அலைன்ஸ்ன்றது மக்கள் மத்தியில் மெர்ஜ் ஆயிடுச்சா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அந்த இந்திய அலைன்ஸை? மக்கள் ஏற்றுக்கிறோம். இல்லை அங்கே அதிமுக தான் என்டிஏ தான் அதிமுக. என்டிஏ அதிமுக பேரே சொல்றது இல்லையே சார். அது சார், அது அவர்களுக்கான அஜெண்டா சார். மோடிக்கு, அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அஜெண்டா. இவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற வேலையாட்கள் தான் அமித்ஷா, மோடியும். வேலை செய்யலாம் தூக்கிட்டு வேற அமித்ஷா, மோடி உருவாக்கிடுவான். பல வாஜ்பாய்கள், பல அத்வானிகள், பல முரளிமனோகர் ஜோஷிகள். இப்போ அமித்ஷா போனார்னா அடுத்து இன்னொரு ஜெய்ஷா வந்துடுவார். மோடி போனார்னா இன்னொரு காடி வந்துடுவார். ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தமிழ்நாட்டில் எப்படியா வந்தார்? திராவிட ஒழிச்சு முடிச்சாச்சு. வீரமணி உட்பட எல்லாமே சொத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த முஸ்லீம்கள் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். கிறிஸ்துவர்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். படித்த தலித்துக்கள் தான் இந்த திமுகவை, அதிமுக. மோடியா லேடியா 37 சீட்டு சூப் அடிச்சுதா இல்லையா? என்ன அரசியல்? ஜெயலலிதாக்கு எவனை கூட்டு போட்டான்? மோடியா டேய் இந்த பொம்பளை பிஜேபி எதுக்குறா? இந்த பொம்பளை பாப்பாத்தி. இன்னைக்கு அவங்க வந்த வழியிலே அவங்க எதிர்க்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ் எதிர்த்து மோடியா லேடியான்னு கேட்டு மொத்த சீட்டையும் வாங்கி கொடுத்தாங்களே சார். அப்போ அது அங்கே என்ன பிளாட்ஃபார்மு? பாஜக எதிர்ப்பு தான் இங்கே அரசியல். இந்திய அளவில் எல்லா மாநிலங்களும் பாஜக ஏற்றுட்டாங்க. ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு நீங்கள் பெரியார், நீங்கள் இந்தியர்கள் பூராமே ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள். காஷ்மீருக்கு என்ன பேருங்க? திருநகர். திருவை எடுத்துட்டு என்ன போடுறாங்க? சிறிய போடுறாங்க. சரியா? ஸ்ரீநகர்னு மாற்றிருக்காங்க. ஸ்ரீக்கு தமிழில் என்ன பேர்? திரு. நீங்கள் இதுக்கு பேர் ஸ்ரீரங்கமா? திருச்சி ஸ்ரீரங்கமா? ஸ்ரீவில்லிபுத்தூர். அது என்ன புத்தூர்? திருவில்லிபுத்தூர். ஸ்ரீபெரும்பூர். அது திருப்பெரும்புதூர். அப்போ எங்கே நடக்குதுன்னு தெரியுதா? திருவரங்கம் வரலாறு மட்டும் திருவரங்கம்ன்றது அப்புறம் ஸ்ரீரங்கம் ஆமாம், ஸ்ரீ போட்டாலே பார்ப்பனியம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். எங்க பாண்டிச்சேரி எவங்க மாற்ற சொன்னா? அதுக்கு என்ன பேர்? பாண்டிச்சேரிக்கு என்னங்க பேர்? புதுச்சேரி. அவனுக்கு இது தமிழ்னால வேப்பங்காயா கசக்குது. தமிழர்களை அழித்து ஒழிக்கணும். ஆர்எஸ்எஸ் தமிழர்களை அழித்து ஒழிச்சிட்டா இந்த மண் சமஸ்கிருத மண். இந்த மண் பார்ப்பு இந்து மதங்கிறது தமிழனுடைய மதம் அல்ல. ஒண்ணுமே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 400 கோடி ஒதுக்கு, 60 கோடி ஒதுக்கு. அப்போ இந்த முட்டா பயலுக்கு தெரியுதா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பே இல்லை.
இவன் பூரா அப்படி பேசுகிறான்னா இவன் 400 கோடி 4000 கோடி வச்சுருக்கான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா. அதனாலதான் இவங்களால ஆர்எஸ்எஸ் எதிர்த்து எந்த ஒரு இதுவும் பேச முடியல. அதுதான் உண்மை. இதை எவனும் சொல்கிறது இல்லை. நீங்கள் சீப்பு செந்தில் மாதிரி புரோக்கராக இருக்கான், அவனுக்கு பேர் நிருபர். சீப்பு செந்தில் இந்த ஜீவசாகவத்து மாதிரி புரோக்கர் தரகராக இருக்கான். அப்போ இவன் எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவான்? வீடு 4 கோடி வீடு கட்டிகிட்டு இருக்கான் சீப்பு செந்தில். எவ்வளவு? 4 கோடிக்கு. காலப்போக்கில் அந்த ஆர்எஸ்எஸ் மக்கள் ஏற்றுக்குருவாங்களா சார்? பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்துருமா காலப்போக்கில்? அதாவது நீங்கள் வரலாறு தெரியலனா உங்களை அப்பாவை தாத்தாவை பூட்டனை எவன் கொண்டானோ அவனே நீங்கள் தலைவரை ஏற்றுக்குவீங்க. உங்களுக்கு வரலாறு தெரியலனா. ஆனால் வரலாறு தெரியுமே. என்ன வரலாறு? யாருக்கு வரலாறு தெரியும் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ யாருக்கு தெரியுங்கிறீங்க? முந்தாடி திராவிட கழகங்கள்லேருந்து வந்த எல்லாருக்குமே வரலாறு தெரியும். அதனால தானே பாஜக இப்போ வரைக்கும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாமல் இருக்கு இங்கே. இது எத்தனை வருஷம் நீடிக்கும்? அப்புறம் சொல்கிறீங்க நீங்கள் பிறக்கிற யூத குழந்தை பூரா அரபு நமக்கு எதிரி, அரபு நமக்கு எதிரின்னு வளர்க்குறான். அரபு குழந்தை பூரா நமக்கு யூதன் எதிரின்னு வளர்க்குறான். அப்போது 1000 ஆண்டு 2000 ஆண்டு சண்டை, அந்த மண்ணை மீட்பதுக்கு சண்டை நடக்குது. இங்கே ஆரியம் என்பது நம்மை அடிமைப்படுத்த வந்த ஒரு தத்துவம். இதை பெரியார் வடக்கு அம்பேத்கர் 2 பேரும் தான் விடாமல் சொன்னாங்க. அம்பேத்கர் சிசியும் போட ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்டான், பெரியார் சிசியும் போட பிஜேபியில் சேர்ந்துட்டான். முடிஞ்சு போச்சா? அப்போது அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தவே இல்லை. ஆர்எஸ்எஸோட நோக்கம் தமிழை அழித்து இங்கே தமிழ்நாட்டை பிடிப்பது தான் இப்போதுமே அஜெண்டாவாக இருக்குது. அதில் வெற்றி பெற்றுட்டான். காஷ்மீரில் ஆரம்பித்து இப்போ எங்கே வந்துட்டான்? தமிழ்நாடு பூண்டி வரைக்கும் வந்துட்டான். இப்போ தமிழ்நாட்டில் 2 திராவிட இயக்கங்கள் ஒரு இயக்கத்தை அழிப்பது முதல் வேலை. திமுக அழிச்சிருவான். தேர்தல் முடிஞ்சால் திமுக காலி. திமுக அடுத்து அதிமுகவுக்குள் ஊடுருவி வேலுமணியை முதலமைச்சராக்கிறேன், தங்கமணியை முதலமைச்சராக்கிறேன்னா எடப்பாடி காணாமல் போய்விடுவார். பாஜக ஆட்சி வந்துடும். எங்கே? தமிழ்நாட்டில். இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவில் வந்துட்டு 80% மாநிலங்களை பிடிச்ச பிஜேபி இன்னைக்கு திமுகவை போகிற இடமெல்லாம் திட்டுது. எல்லா மாநிலங்களையும் திட்டுது, தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் திட்டுது. திமுக மேலே பிஜேபிக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சின்னா ஏன் திமுக தோக்கடிக்குன்னு இவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க இந்த தேர்தலில்? இல்லை, இப்போ இந்தியா முழுக்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை தூக்கி நிறுத்துவதே திமுக தான். ஏன்னா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு ஆதரவாக திருப்பக்கூடிய சூழல் இல்லை. மம்தா பானர்ஜி பிரதமர் வேட்பாளராக பேசப்பட்டவர். அவருடைய மாநிலத்திலேயே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பிரதமர் ஆவதற்கு கூட அங்கே வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தேவகவுடா பிரதமராக முடிந்தது. எப்படி பிரதமர்னா, முதல் நாள் இரவு மூப்பனார் பிரதமர் முடிவு பண்ணியாச்சு. முடிவு செய்த பிறகு முரசொலி மாறன் கருணாநிதி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, மூப்பனார் பிரதமராகிவிட்டால் பிரதமர் சென்னை விமான நிலையத்துக்கு வருகிற போதெல்லாம் கருணாநிதி போய் வரவேற்கணும். கருணாநிதி முதலமைச்சர் வரவேற்கணும்ல, முரசொலி மாறன் இருந்தால் போய் வரவேற்கணும். எல்லாம் ஒரு மத்திய அமைச்சர் போய் வரவேற்கணும். இரவு ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மூப்பனார் பிரதமர் முடிவு பண்ணிட்டு படுக்க போயிட்டாங்க. காலையில் தேவகவுடா பிரதமர் பதவியேற்கிறார். மூப்பனார் டிவியில் பார்க்குறார். இதை செய்தது திமுக. கருணாநிதியும் மாறணும், ஒரு தமிழன் பிரதமராவதை தடுத்ததே இன்னொரு தமிழன். இப்படி பல வரலாறுகள் திமுகவுக்கு இருக்கு, துரோக வரலாறுகள். இப்போ காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு தான் இங்கே அரசியல். திமுகவுடைய வாக்குப்பெட்டியை திறந்தால் நீங்கள் எப்படி எண்ணுவீங்க? வாக்குப்பெட்டி 1 2 3 எண்ணுவீங்க. திமுகவினுடைய வாக்குப்பெட்டியை திறந்தால் 16லேருந்து நீங்கள் எண்ணிக்கலாம், 20லேருந்து எண்ணிக்கலாம். ஏன்? 20% வாக்கு யாருது? முஸ்லீம் 14%, 3% கிறித்துவர்கள் 17%, 3%
படித்த தலித்துக்கள். அவன் பிஜேபி பார்ப்பனியர்களை என்ன நினைக்கிறான், நம்ம இந்த அதாவது பார்ப்பானுக்கு மேல் சாதி பறையனாக இருந்தோம், கேட்பாரற்று போனதனால் கீழ் சாதி ஆக்கப்பட்டோம். பறையர்கள் தான் நீங்கள் தப்படித்து கோயிலில் கடவுளை நீங்கள் ஐயரும் பண்டாரும் செய்கிற வேலையை பறையர்கள் தான் 2000 வருஷம் முந்தி செஞ்சான். கோயிலில் பூசை வைப்பதே பறையர்கள் தான். இப்போ எப்படி பாதிரியார் சர்ச்சில் பூசை வைக்கிறாரு? அப்போ பூசை வைக்கிற பாதிரியார் கீழ் சாதியாக இருக்குமா, அன்டச்சபிளாக இருக்குமா? நீ காலையில் எழுந்திரிச்சு பாங்கு தொழுகிறாங்க, எல்லாரும் தொழுகை வாங்க, தொழுகையை நடத்துங்கள், 5 வேளை தொழுகையை நடத்துங்கள். அப்படி பாங்கு வைக்கிறவர் எப்படி அன்டச்சபிளாக இருப்பார்? அப்போ படித்த தலித்துக்கள் இந்த வரலாறு தெரிந்த பிறகு பிஜேபி ஓட்டு போடுவானா? அப்போ 20% குறைந்தபட்சம் 20% வாக்குகள் திமுகவுடைய பெட்டி நிரம்பி போயிருது. இதை உடைச்சாதான் திமுகவை இங்கு சனாதன எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை திமுகட்ட. திமுக நீங்கள் இதே நேரத்தில் இன்னொரு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதிர்ச்சியான செய்தி. ஒரு பறையர், ஒரு அருந்ததியர், ஒரு நாவிதர், ஒரு துணி துவைக்கக்கூடிய வண்ணார் சமூகம், நீங்கள் அண்ணா திமுக திமுகவில் ஒரு ஒன்றிய செயலாளர் காமிச்சிருங்க. மாவட்ட செயலாளர் வேண்டாம் சார், ஒரு ஒன்றிய செயலாளரை காமிங்க, ஒரு கிளை செயலாளரை காமிங்க. எங்கேயாவது ஒரு அருந்ததியரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இது என்ன கட்சி? 2 கட்சியும். இது திராவிட கட்சியா, பெரியாருடைய கட்சியா? எந்த அருந்ததியரும் வண்ணாரும் நாவிதரும் ஒடுக்கப்பட்ட சமூக பறையரும், நான் மாவட்ட செயலாளருக்கு போல சார் மறுபடியும் சொல்கிறேன், எந்த பல்லரும் ஒரு கிளைக்கழக செயலாளர் ஆக முடியுமா? திமுக அதிமுக ஆக முடியாது. அப்புறம் அவங்க மாவட்ட செயலாளர் ஆகுது. திராவிட கட்சியில் எப்படி இருக்குன்னா, அப்போ வந்து பாஜக வந்தால் அது அந்த பதவியெல்லாம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? திராவிட கட்சியிலோட சேர்ந்தது பாஜகன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதாவது இப்படியான அந்த சாதியை இன்னைக்கு வரைக்கும் கட்டி காப்பாற்றுறது அது பாஜக. திராவிடம் இல்லைங்க, பாஜக. இதுதான் திமுகவுடைய அறுவடை. இன்னைக்கு பாஜகவுடைய கொள்கைகளை நீங்கள் ஆழ வேரோடி திமுகவில் அது உடைக்கவே முடியல. உடைப்பதற்காக தான் திமுக ஆரம்பிச்சது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுது. இதை உடைச்சு எடுக்கணுமையா இருந்தால் பெரியார ஆரம்பிக்கிறார், நீதி கட்சி வருது, சர்பேடி தியாகராஜர் வர்றாரு, டிஎம் நாயர் வர்றாரு. நீதி கட்சிக்கு அதானே? நீதி இல்லடா, எங்களுக்கு நீதி இல்லடா, நீதி கொடுங்கடா, அதான் நீதி கட்சி. 25 வருஷம் ஆனால் பாஜக கட்டமைச்ச அந்த ஜாதி இது எதையுமே உடைக்க. நான் 2000 வருஷம் 75 இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இவங்க எதுவும் பண்ண முடியலன்னு கேட்குறேன். உடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. சரியான கேள்வி கேட்டீங்க. உடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எது? நீதி கட்சியும் திராவிட இயக்கம். அது ஆரம்ப காலகட்டங்களில் நீதி கட்சி, அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது திராவிடர் கழகம். பெரியார் அதுக்கு தான் நீதி கட்சி பூரா பெரியார் ஜெயிலில் இருக்காரு. எங்களால கட்சி நடத்த முடியலையா? நீதாயா சரியான ஆள், நீயா கட்சி நடத்து, யார்கிட்ட போகுது? பெரியார்ட்ட இந்த நீதி கட்சி, நாங்கள் கடையை மூட போகிறோம், எங்களால் போராட முடியல, எங்களால் தியாகம் பண்ண முடியல, எங்களால் சர்வேவில் ஆக முடியல, நீ நடத்திய அந்த கட்சியை, இந்த மக்களை எப்படியா காப்பாற்றியா? யார்? எந்த மக்களை? தமிழர்களை. திராவிடன் அன்னைக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் ஒரே. சென்னை தானே தலைநகரம்? திருவனந்தபுரத்துக்கு தலைநகர் எது? சென்னை. மொத்தமா திராவிடர் கழகமா இருந்து பெங்களூருக்கு தலைநகர் எது? ஆந்திராவுக்கு தலைநகர் எது? பாதி ஒரிசாவுக்கு தலைநகர் எது? அப்போ தமிழன், தெலுங்கு, கன்னடம், மலையாளி எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனதா எங்களுக்கு நீதி கொடுங்கடா, நீதி கொடுங்கடா, பார்ப்பனர்களே எங்கள் பையில படிக்க வைங்கடா, எங்களை அன்டச்சபிள்னு சொல்லாத, எங்களை வேட்டி கட்ட விடுறா, செருப்பு போட விடுறா. இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் போராடினதே இந்த நீதி கட்சியிலேருந்து, அடுத்து வந்து திராவிடர் கழகம். ஆனால் இதுதான் இப்போ என்னவா இருக்கு? திமுகவா அண்ணா திமுகவா இருக்கு. இங்கே எந்த அருந்ததியும் கிளை செயலாளர் ஆக முடியல. ஆனால் மோடிட்டு யார் இருக்கு? அயல்முருகன் என்னவா இருக்காரு? மத்திய இணையமைச்சராக இருக்காரு. அவர் சங்கர மடத்துக்கு போறாரு, எங்க உட்கார வச்சான் பார்த்தீங்களா? புலக்கடையில் செருப்பு விடுவான்ல, செருப்பு ஒரு இடத்துல ஒரு மத்திய அமைச்சர் உட்கார வச்சிருக்காரு. நீங்கள் சுப்பிரமணிய சாமி அப்படியே சங்கராச்சாரியருக்கு இணையாக சேர் போட்டு உட்காந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? பேருக்காக பதவி கொடுத்துட்டு ஓரமாக இருக்கிற சாணாத்தி நாடார் இன்னைக்கு யாரு? 1935 முடி என்னது? சாணார் சக்கிலிய பள்ளம் பறைய வண்ணா ஆத்துவன் தொட்டா தீட்டு. இது சாணாரு எப்படி தீட்டு? பார்த்தாலே தீட்டு. சாமியோ எங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு வரணும்.
அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தான் நிலைமை யாருக்கு? சாணார்களுக்கு. ஏன்? இந்து மதத்தை முதல்ல எதிர்த்தவனே சாணார்கள் தான். கோயில் கட்டுறான். டேய், நீ கோயில் தானே உள்ள விட மாட்டேங்கிற, இதாடா கோயில் பாடுறா. 1935 கமுதியில் ஒரு கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான். கோயிலுக்குலாம் போயே ஆகணுமையா, பல்லக்கு தூக்கிட்டு போகணுமையா, இப்போ மாப்பிள்ளை அழைப்பா, எல்லாம் அனுமதி கிடையாது. அப்போது இந்த கேஸ் எடுத்துட்டு எங்கே போகிறான்? லண்டன் பிரிவியூ கமிஷனுக்கு போனவர்கள் இந்த நாடார்கள். யாரை எதிர்த்து? பாஜக அன்றைய இருந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் சங்கிகளை எதிர்த்து. ஒரு பவுன் 7 ரூபா. எவ்வளவு? 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போய் நாங்கள் பல்லக்கு தூக்கிட்டு போகணுமையா, கோயிலுக்கு சாமி கூட போகணுமையா. கமுதி ஆலய நுழைவு போராட்டம் எடுத்து பாருங்க, வரலாறு 1935. அப்போ இதெல்லாம் ஒடுக்குவதற்கு, இதெல்லாம் உடைப்பதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் தந்தை பெரியார் ஆரம்பித்தார். என்ன கட்சி? திராவிடர் கழகம். ஆரியர் திராவிடர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் தமிழ் தான் ஆரிஜின். போட்டி வந்து நிப்பாட்டினார் எல்லா விஷயம். இன்னைக்கு என்ன ஆச்சு தான் மாறி இருக்கா? ஓரளவு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, இல்லை அதுவும் இல்லை, ஓரளவு சேஞ்ச். அதிமுக அது சங்கி கட்சி, எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுவோம். எல்லாம் எம்ஜிஆரே முகாம்பி கோயில் போய் போறாரு, ஜெயலலிதா சசிகலா போகாத கோயில் இல்லை. நீங்கள் பெரியாரை போட்டால் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுடைய கொள்கை எங்கே போயிருக்கணும்? தெருவுக்கு போயிருக்கணும், கீழே போயிருக்கணுமா இல்லையா? அண்ணா பார்லிமெண்டத்தில் முதல் உரையே என்ன? வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட். தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகளாக நான் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னார் அண்ணா. இன்னைக்கு ஒரு அருந்ததியரை நீங்கள் விபி துரைசாமி இருக்க கத்திரிக்கா இருக்கு, கிளைக்கழக செயலாளரை காமிங்களா? ஒரு கிளையில் ஒரு பெரிய ஜாதி இருக்கும், இன்னொரு பெரிய ஜாதி இருக்கும், அந்த ஜாதி எல்லாம் இருக்கும். ஒரு அருந்ததியர் கிளைக்கழக செயலாளராக விடமாட்டான். கிளைக்கழக செயலாளர், நான் மாவட்ட செயலாளர் சொல்ல சார், படத்து நீங்கள் திருநெல்வேலியில் கொண்டு போய் திமுக அதிமுக ஒரு பல்லரை போட சொல்லுங்கள், தேவேந்தர் குல வேளாளர் போட சொல்லுங்கள். எங்கே கேள்விப்பட்டீங்களா? இந்த வட மாவட்டங்களில் ஒரு தலித் பறையரை போட சொல்லுங்கள் மாவட்ட செயலாளர். திமுக அதிமுக 2 கட்சியையும் பார்த்து கேட்குறேன், போட சொல்லுங்கள். அவர் கீழே எல்லா ஜாதி மேல் ஜாதியெலாம் வேலை செய்வானா? அப்போ நீங்கள் அதை விட கொடுமை, ஒரு பெரிய ஜாதி, ஒரு ஆதிக்க சாதி வீதிக்குள்ளே ஓட்டு கேட்க போகும்போது சிறுத்தையை வெளியே நின்றுட்டான். நடக்குது. எங்கே கேட்க சொல்ல நான் நிரூபிக்கிறேன் சார். இதெல்லாம் காலங்காலமா இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. எப்பயுமே அதை ஒழிக்கிற கட்சி, அதை ஒழிக்கிற கட்சியா, அதை காப்பாற்றுற கட்சியா? ஒழிக்கிற. அப்போ இந்த சனாதனத்தை தூக்கி பிடிப்பது பாஜக. மக்கள் போற இங்க ஓட்டு போடுறோம். எங்க? திமுக. இதை காப்பாற்றுறது யாரு? காப்பாற்றுறது யாரு? திமுக. புரியுதா உங்களுக்கு எங்க இருக்குன்னு? அப்போ இன்றைய அரசியல் என்னன்னா பாஜக பூதம். இந்த பாஜக பூதத்தை அமுல்படுத்துகிற அடியாட்களே அதிமுக. எனக்கு இது ஈரோடு முத்தூர்லேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணிட்டு இருப்பார், ஒடுக்கப்பட்ட சாதி. அவர் சொல்லுவார், ஐயா எங்கள் ஊரில் எங்கள் அந்த கிராமத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது, ஆனால் உட்கார்றதுக்கு அந்த திண்டு கட்டலை ஐயா. ஏன் தெரியுமா? மேல் சாதியும் போவார் பஸ் ஸ்டாப்புக்கு, கீழ் சாதி அங்கே உட்கார்ந்துருப்பான். என்ன இருப்பான்? உட்கார்ந்துருப்பான். சிம்மரை உட்கார்ந்துருக்கான் பார், திண்டை கட்டாதரா. என்னங்க அது நாடு இன்னைக்கு இருக்குங்க. இந்த குஷ்டரோகி ஆதித்தனார் பத்திரிக்கை போடவே மாட்டான். இன்னொரு பத்திரிக்கை ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை, இது போடவே மாட்டான். அப்படியே ஆர்எஸ்எஸ் செய்தி அப்படியே வாந்தி எடுத்து வச்சு பார்த்துருக்கீங்களா? இதை தான் மக்கள் வாங்குறான். கோயங்கா பத்திரிக்கை, மார்வாடி பத்திரிக்கை, தமிழை பேசுறதுக்காக இருக்கிற ஒரு பத்திரிக்கை, அதுக்கு ஆளே இல்லாமல் பாலக்காட்டிலிருந்து வைத்தியநாத ஐயர் தான் அதுக்கு எடிட்டர். விளங்குமா? அந்த அவர் எடிட்டர் ஆக்குனது யாரு? ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி. விளங்குமா? தமிழனுக்கு ஏதாவது போய் சேருமா? அப்போ இப்படித்தான் இந்த சமூக அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. சமூக அமைப்பே இப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. சமூக அமைப்பு யாரால் கட்டமைக்கப்பட்டிருக்கு? திராவிடர்கள். அதுதான் விஷயம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.